والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا وقال الله وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين وقال نبينا مصطفى صلى الله عليه وآله وسلم إنما الأعمال بالنيات أو كما قال صلى الله عليه وآله وسلم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எஸ்எல் பயான், எஸ்எல் ஹப் நேயர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோர் மீதும் அருள் புரிந்திருக்கிறான். அவன் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதரை பற்றி பேசக்கூடிய பாக்கியங்களையும் கேட்கக்கூடிய பாக்கியங்களையும் அல்லாஹுடைய தூதரை பற்றி அதிகமாக பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பது என்பது அல்லாஹ் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான், எங்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் ஆகும். உலகத்தில் ஏராளமான விடயங்களை பற்றி நாங்கள் பேசுகின்றோம், கேட்கின்றோம். அதே போன்று தேவையான விடயமாக இருந்தாலும் தேவையற்ற விடயங்களாக இருந்தாலும் நாம் அதில் எங்களுடைய ஃபாயிதாவை எங்களுக்கு அந்த பேச்சின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதரை பற்றி நாம் பேசும் போதும் கேட்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், நமக்கு கிடைக்கக்கூடிய தரஜாக்கள், எங்களுடைய அந்தஸ்துகள் அல்லாஹ் உலகத்திலையும் மறுமையிலையும் நிச்சயமாக அல்லாஹ் எம்மை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு நசீபாக்குவான். ஏனென்றால் நாம் அல்லாஹுடைய தூதரை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அடிப்படை காரணம் நாம் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம், அல்லாஹுடைய தூதரின் மீது அன்பு வைக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய நாள் அல்லாஹுடைய தூதருடைய ஆரம்ப கால தொடக்கம் இறுதி காலம் வரை அதை பல ஆண்டுகள் பேசினாலும் பத்தாது. இந்த சுருக்கமான நேரத்தில் நாம் அல்லாஹுடைய தூதருடைய ஆரம்ப கால தொடக்கம் இறுதி காலம் வரை அல்லாஹுடைய தூதருடைய அனைத்து அம்சங்களையும் அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, உலகத்தில் 3 வகையான மனிதர்களை நாம் பார்க்கலாம். முதலாவது வகையினர் பிறக்கும் போது புகழோடு பிறப்பார்கள், ஆனால் வாழும் போதும் மரணிக்கும் போது அவர்கள் புகழற்றவர்களாக இகழ்ந்த நிலையில் மக்களால் இழிவாக்கப்பட்ட நிலையில் மரணிப்பார்கள். இன்னும் சிலர்கள் புகழற்ற முறையில் பிறப்பார்கள், வாழும் போது புகழோட வாழ்ந்து மரணிக்கும் போது புகழோட மரணித்து விடுவார்கள். இன்னும் சிலர்கள் புகழோட பிறந்து புகழோட வாழ்ந்து மரணிக்கும் போது கேவலமான முறையில் மரணிப்பார்கள். ஆனால் உலகத்தில் புகழோடு பிறந்து புகழோட வாழ்ந்து புகழோட மரணித்த ஒரு மனிதர், ஒரு ரசூல் இருப்பார் என்று சொன்னால் அது நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். பிறக்கும் போது புகழோடு பிறந்தார்கள், வாழும் போதும் புகழோடு கண்ணியத்தோடு மகிமையோடு வாழ்ந்தார்கள். அவர்கள் மரணிக்கும் போதும் கண்ணியத்தோடு புகழோடு வாழ்ந்தார்கள். மரணித்ததற்கு பின்னால், ஷஹீதானதற்கு பின்னால், இன்றும் உலகம் அழியும் வரைக்கும் நாளை மறுமையிலும் அவர்கள் புகழோடும் கண்ணியத்தோடும் மகிமையோடும் தான் இருப்பார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் 63 ஆண்டுகள் இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டுகள் தான் ஒரு ரசூலாக, ஒரு நபியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலாக, அல்லாஹ்வுடைய தூதராக இந்த பூமிக்கு மேலால் செயல்பட்டது 23 ஆண்டுகள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் 40 ஆண்டுகள் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நேசராக, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நபியாக, ரசூலாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நபி என்றோ ரசூல் என்றோ தெரியாது. அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தது அல்லாஹுடைய தூதருக்கு 40வது வயதில். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்துவிட்டு மறைந்து விட்டார்கள். ஆனால் எல்லோருடைய வரலாறுகளும்,
எல்லோருடைய வரலாறுகளும் தாரீஹ்களும் முழுமையாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவர் நோபல் பரிசை பெற்றவராக இருந்தால் கூட அவருடைய முழு ஹிஸ்டரியையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. வல்லரசு நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளை ஆட்சி செய்தவர்கள் என்று சொல்கிறோம், அவர்களுடைய ஆரம்பம் தொடக்கம் இறுதி வரை அல்லது அவர்களுடைய வாழ்வுடைய முழு பகுதியையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உலகத்தில் ஒரே ஒருவரை பற்றி மாத்திரம்தான், ஒரே ஒருவருடைய ஹிஸ்டரி மாத்திரம்தான் முழுமையாக இன்று வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்ததை போன்று, குர்ஆன் எப்படி அல்லாஹ் பாதுகாச்சிருக்கிறானோ அதே போன்று அவர்களுடைய ஹிஸ்டரியும் அல்லாஹ் பாதுகாச்சிருக்கிறான். அது யார் என்று சொன்னால் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எப்படியெல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹுடைய தூதருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு, அல்லாஹுடைய செயற்கள் எவ்வாறு இருந்துச்சு, அல்லாஹுடைய தூதருடைய சொற்கள் வார்த்தைகள், அல்லாஹுடைய தூதர் எப்படி ஆடை அணிந்தார்கள், அவர்கள் எப்படி காலுக்கு பாதணி அணிந்தார்கள், அவர்களுடைய வாட்களை பற்றி, அவர்களுடைய தலைமுடியை பற்றி, அவர்கள் எப்படி தலைவாரினார்கள், அவர்கள் தூங்கின தலையணியை பற்றி, அவர்கள் சாப்பிட்ட ரொட்டி எப்படி இருந்துச்சு, அவர்கள் எப்படி பேரித்த பழத்தை சாப்பிட்டார்கள், அவர்கள் எப்படி பிரஷ் பண்ணினார்கள், மிஸ்வாக் செய்தார்கள், அவர்கள் எப்படி சிரித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உறங்கினார்கள், எப்படி கவலைப்பட்டார்கள், அவர்கள் எப்படி நகைச்சுவை அடித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நோன்பு பிடித்தார்கள், எப்படி தூம்ரா செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மலை கூடத்துக்கு எவ்வாறு சென்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உமிழ் நீரை துப்புவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய அனைத்து அம்சங்களும் இன்று வரைக்கும் முழுமையாக அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த செயற்களை, குணநலங்களை, வர்ணனைகளை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் யாரு, அந்த சஹாபாக்களுடைய பரம்பரை யாரு, அந்த சஹாபாக்களுக்கு அவர்களுடைய தரஜாக்கள் என்ன, அவர்களுடைய அந்தஸ்துகள் என்ன. சுப்ஹானல்லாஹ், இப்படி அல்லாஹ் ஒரு ஹதீஸை எடுக்கும் போதே அந்த ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதரை ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொருவரை பற்றியும் அவர்களுடைய ஹிஸ்டரி, அவர்களுடைய பரம்பரையை பற்றி, அவர்கள் எங்கே இல்மை கற்றார்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் யாரு, குழந்தைகள் யாரு, எங்கெங்கெல்லாம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி முழுமையாக அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வரலாறு கூட இன்று அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். எதனால? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறிவித்ததினால. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்மில் அநேகமானவர்களுக்கு சுருக்கமாக சொல்ல போனால் தெரியாது. நம்மில் அநேகமானவர்களுக்கு ஒரு காரை எடுத்தால், ஒரு போனை எடுத்தால், அல்லது நாம் விரும்பக்கூடிய ஒரு பொருளை எடுத்தால் அது இலங்கைக்கு வந்து அதனுடைய ரேட் என்ன, வெளிநாட்டில் அதனுடைய ரேட் என்ன, இப்படி நாம் விரும்பக்கூடிய பொருட்களை பற்றி முழுமையாக நாலேஜ் இருக்கக்கூடிய நமக்கு, நாம் நேசிக்கிறோம் நமது நபி, நமது இறுதி நபி, நம் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றெல்லாம் புகழக்கூடிய நமக்கு நமது தூதரை பற்றி யாராவது கேட்டால் நமக்கு என்ன தெரியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் நம்மில் அநேகமானவர்களுக்கு தெரிஞ்சது பள்ளிக்கூடத்தில் படித்தது தான். அல்லாஹ் அப்பட பேர் அப்துல் முத்தலிப், சாச்சர பேர் அபூ தாலிப், மக்காவில் பிறந்தார்கள், மதீனாவில் மரணித்தார்கள், அவர்களுடைய மனைவி ஹதீஜா அம்மா. இதை தவிர வேற எதுவும் தெரியாது. நாம் படிப்பதும் கிடையாது. எப்பயாவது எங்கேயாவது பயான் போனா கேட்கிறோம். ஆனால் நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹிஸ்டரி படிக்கணும். ஆனால் மாற்று மத இனத்தவர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹிஸ்டரியை அவர்கள் தேடி தேடி படிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அநேகமானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹிஸ்டரியை படித்து இஸ்லாத்தை கூட ஏற்றிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவு அல்லாஹ் அவனுடைய தூதருடைய வரலாறை பாதுகாத்திருக்கிறான் என்றால், சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆரம்ப காலத்தை பார்த்தால் ஹாஷிம் பள்ளத்தாக்கில் ரபியுனில் அவ்வல் மாதம் மக்காவில் திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய 4வது வயதில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தை பிளந்து ஜம்சம் தண்ணீரால் கழுகி அல்லாஹ்வுடைய தூதருடைய இதயத்தை சுத்தப்படுத்தினார்கள். அவர்களுடைய 6வது வயதில் அவர்களை ஈன்றெடுத்த தாயார் ஆமினா அம்மா வஃபாத்தாகி விடுகிறார்கள். அதே போன்று அவர்களுடைய 8வது வயதில் அவர்களுடைய அப்பா அப்துல் முத்தலிப் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். தனது 12வது வயதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஷாமுக்கு வியாபாரத்துக்காக செல்கிறார்கள். தன்னுடைய 25வது வயதில்
அதாவது சையீதா ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிறார்கள். தனது 35வது வயதில் ஹஜருல் அஸ்வத் கல்லை காபாவுக்கு பக்கத்தில் வைக்கின்ற அந்த பிரச்சனை வரும் போது அதற்கு நீதிவானாக இருந்து மிக அழகான முறையில் தீர்வு கொடுத்தார்கள். தன்னுடைய 37வது வயதில் மக்களுடைய கஷ்டங்கள், மக்கள் செய்கின்ற பாவங்கள், குற்றங்களை பார்த்து கவலைப்பட்டு ஹிரா குகைக்கு சென்றார்கள். தன்னுடைய 40வது வயதில் அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு நுபுவத்தை கொடுத்தான். தன்னுடைய 47வது வயதில் குஃபார்களால் மக்காவுல அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். 50வது வயதில் தான் நேசிக்கக்கூடிய தன்னுடைய முதல் மனைவி ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தன்னுடைய சாச்சா அபூ தாலிப் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் பிரிந்து விடுகிறார்கள், வஃபாத்தாகி விடுகிறார்கள். தன்னுடைய 52வது வயதில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகை கடமையாக்கப்படுவது. தனது 53வது வயதில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். 54வது வயதில் முதலாவது யுத்தம் பத்ருடைய யுத்தம் நடைபெறுகிறது. தன்னுடைய 55வது வயதில் உஹதுடைய யுத்தம் நடைபெறுகிறது. தன்னுடைய 59வது வயதில் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. தனது 61வது வயதில் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி ஹஜ்ஜை, மக்காவுடைய வெற்றியை, ஹஜ்ஜத்துல் வதா இறுதி ஹஜ்ஜை அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொள்கிறார்கள். தனது 62வது வயதில் தபூக்குடைய யுத்தம் நடைபெறுகிறது. 63வது வயதில் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு விடயமும், அவர்களுடைய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மாதத்திலும் வருடத்திலும் நடைபெற்ற அனைத்தும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்து வைத்திருக்கிறார். சுருக்கமாக உதாரணத்துக்கு சில விடயங்களை சொன்னேன். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாட்களில் நடைபெற்ற அனைத்தையும் முழுமையாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், குர்ஆனில் அல்லாஹ் அவனுடைய தூதரை வித்தியாசமான முறையில் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் வித்தியாசமான முறையில் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய அவாஉல் பதன், அவர்களுடைய உடல் உறுப்புகளை பற்றியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ். உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வயதின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வயதின் மீது லஅம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வயதின் மீது அல்லாஹ் சத்தியம் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த பூமி மதீனா மக்கா பூமி மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பூமியில் வாழ்ந்தார்களோ அந்த மக்கா பூமி மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். குர்ஆனில் நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் எல்லா அன்பியாக்களையும் யா மூசா, யா ஜக்கரியா, யா யஹ்யா, யா இப்ராஹிம், யா ஈசா, யா தாவூத், யா சுலைமான், ஏ சுலைமானே, ஏ மூசாவே, ஏ ஈசாவே, ஏ தாவூதே, ஏ இப்ராஹிமே, ஏ யூசுஃபே என்று அல்லாஹ் விളിக்கிறான். ஆனால் அவனுடைய கடைசி நபி இறுதி தூதரை அல்லாஹ் எங்கேயும் யா முஹம்மத், ஏ முஹம்மது என்று அல்லாஹ் விளித்தது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் தன்னுடைய நேசன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளிக்கும் போது யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்த்திக் கொண்டிருப்பவரே, ஏ அல்லாஹ்வின் நபியே, ஏ அல்லாஹ்வின் ரசூலே என்று தான் அல்லாஹ் அழைத்திருக்கிறானே ஒழிய எங்கேயும் யா அய்யுஹல் யா முஹம்மத், ஏ முஹம்மதே என்று அல்லாஹ் குர்ஆனில் எங்கேயும் விளித்தது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அவனுடைய கடைசி நபி, நாங்க இன்றைக்கு பேசும் போது கூட என்ன சொல்கிறோம், நபி என்று அல்லது முஹம்மது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூட சொல்லாம பேரை சொல்கிறோம். ஆனா அல்லாஹ் தன்னுடைய ரசூலை கண்ணியப்படுத்தியது போன்று உலகத்தில் யாரும் இதுவரை கண்ணியப்படுத்தியது கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் தன்னுடைய ஏனைய 25 அன்பியாக்களை பற்றி சொல்லியிருக்கிறான். 24 அன்பியாக்கள் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான். ஆனால் அந்த அருளும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அல்லாஹ் புரியக்கூடிய அருளும் வித்தியாசம். ஏனைய அன்பியாக்கள் மீது அல்லாஹ் அருள் அந்த வார்த்தையை பாவிக்கும் போது சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா இல்யாசீன், சலாமுன் அலா இப்ராஹிம் மீது, இலியாஸ் மீது, மூசாவின் மீது, ஹாரூன் மீது அலைஹிஸ்ஸலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அதை வித்தியாசமாக அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, மலாயிகாமார்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அருள் புரிகிறார்கள், ஸலவாத் சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் சலாமும் ஸலவாத்தும் சொல்லுங்க.
ஆனா முஹம்மது மீது உண்டாகட்டும் என்று சொல்லல்ல, நாங்க சொல்கிறோம் நீங்களும் சொல்லுங்க. அல்லாஹ் அந்த வார்த்தையை அந்த வேர்டுடைய முறையை அல்லாஹ் மாற்றி விடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதுமே கிப்லா மாற்றப்படாதா, காபாவின் பக்கம் மாற்றப்படாதா என்று தன்னுடைய முகத்தை உயர்த்தி வானத்தின் பக்கம் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அதை சொல்லும் போது வானத்தின் பக்கம் உங்களுடைய முகத்தை அகத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய முகத்தால் இந்த அல்லாஹ்வுடைய வஹி வராதா, காபாவின் பக்கம் திருப்பப்படாதா கிப்லா என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய கண்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவனுடைய தூதருடைய கண்களை லா தமுத்தன்ன ஐனைக, உங்களுடைய கண்களை துனியாவின் பக்கம் நீங்கள் திருப்பி விட வேண்டாம். அவனுடைய நாவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவை பற்றி சொல்லும் போது குர்ஆனை அல்லாஹ் மலையில் இறக்கினால் மலை தூள் தூளாக ஆகிவிடும் என்று சொன்ன ரப்பு, நாங்கள் குர்ஆனை அவனுடைய தூதருடைய நாவின் மூலமாக இறக்கினோம். ஃபஇன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவனுடைய தூதருடைய நாவை பற்றியும் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அதே போன்று கண்ணியமானவர்களே, அவனுடைய தூதருடைய நெஞ்சை பற்றி சொல்லும் போது அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நாங்கள் அவர்களுடைய நெஞ்சை விரிவாக்கி இருக்கிறோம். அவர்கள் அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வை பற்றி சொல்லும் போது நஸல பிஹி ரூஹுல் அமீன், அமீன் என்ற கூடிய ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் மூலம் அல்லாஹ்வுடைய அலா கல்பிக, அவர்களுடைய இதயத்தில் உள்ளத்தில் நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்தோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகை பற்றி சொல்லும் போது வவதஅனா அன்க விஸ்ரகல்லதி அன்கத ظهرك, அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கையையும் கழுத்தையும் பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வலா தஜ்அல் யதக மக்லூலா இலா உனுக, உங்களுடைய கரங்களை கழுத்துக்கு பின்னால் அதாவது சுருக்கிவிட வேண்டாம், கஞ்சத்தனமாக நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கையையும் கழுத்தையும் பற்றி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய நரம்பை பற்றி கூட சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், அல்லாஹ்வுடைய தூதருடைய நரம்பை பற்றியும் குர்ஆன் அல்லாஹ் பேசியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஓச சப்தம் சவுண்ட பத்தி லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய குரலை விட உங்களோட குரலை நீங்க உயர்த்தி விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அக்லாக்கை பற்றி இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான குணத்துடையவராக மகத்தான பண்புடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கவலை லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், அவர்கள் முஃமின் ஆகவில்லை என்பதற்காக உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்ள போகிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் அவனுடைய தூதருடைய ஒவ்வொரு அவயங்களை பற்றி கூட அல்லாஹ் பேசியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தனக்கென்று இருக்கக்கூடிய சில பண்புகளை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கக்கூடிய அல்ல, ஆனால் அந்த பண்புடைய அழகை அவனுடைய தூதரோடு இணைத்து சொல்லியிருக்கிறான். எப்படி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அவன் யார்? குல் அஊது பிரப்பின் நாஸ், முழு மக்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான், முழு மக்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான், அவனை கொண்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுறோம். இந்த ரப்புன் நாஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் முழு மக்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்ற இந்த அதாவது முறையில் தந்த தூதரை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதரும் வமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், இந்த ரசூல் இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மக்களுடைய ரசூல், முழு மக்களுடைய, ஒரு கோத்திரத்துக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு ஏரியாவுக்கு அல்லது ஒரு கபீலாவுக்கு சிலர்களுக்கு இந்த அல்லாஹ் அனுப்பவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறுதி தூதர் இவர்கள் தான். அதே போன்று எங்கட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், முழு புகழும் யாருக்கு? முழு அகிலத்தையும் பராமரிக்கக்கூடிய வானம் பூமி நட்சத்திரம் சூரியன் கடல் மலை ஆறு உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடியவை தெரியாதவை அனைத்துடைய ரப்பு ஆலமீன் அல்லாஹ் தான். இந்த ஆலம் என்ற வார்த்தையை அவன் தன்னுடைய தூதருக்கு இணைத்து சொல்லும் போது வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ், இந்த ரசூலை நாங்கள் ரஹ்மத்தாக மதீனாவுக்கு மட்டும், மக்காவுக்கு மட்டும், ஷாமுக்கு மட்டும், சிரியாவுக்கு மட்டும் அல்லது சஹாபாக்களுக்கு மட்டும், அங்கே இருந்தவர்களுக்கு அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆலமுக்கு, முழு உலகத்துக்கும் அல்லாஹ் எப்படி ரப்பில் ஆலமீனோ ரப்புல் ஆலமீனோ, இதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு அகிலத்துக்கும் அவர்கள் தான் ரஹ்மத், அருள் கொடை, இரக்கமுள்ளவர்கள், அன்புள்ளவர்கள், கருணையுள்ளவர்கள். அன்னியமான சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய தூதரை இன்னும் உயர்த்தும் போது, இன்னும் கண்ணியப்படுத்தும் போது அல்லாஹ் குர்ஆனில் எப்படி கண்ணியப்படுத்துகிறான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ்.
இன்று நம்மில் பலர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை கூட அதாவது ஏளனமாக கருதக்கூடிய அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறு செய்தார்கள். தவறு செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா. யா அல்லாஹ், நான் அநீதி செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன், தவறு செஞ்சிட்டேன், நீ மன்னிக்கவில்லை என்றால் நான் நஷ்டவாளி. யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். இப்படி குர்ஆன்ல ஒவ்வொரு அன்பியாக்களும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஆனால் அல்லாஹ் தந்த இறுதி தூதரை பார்த்து சொல்லும் போது லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبك وما تأخر. யா என்னுடைய தூதரே, என்னுடைய இறுதி ஹபீபே, உங்களுடைய, அதாவது அல்லாஹ் சொல்லும் போது கடைசி நபியாகிய உங்களுடைய முன்பின் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். எல்லா அன்பியாக்களும் தௌபா செய்தார்கள். ஆனா அல்லாஹ் அவனுடைய இறுதி தூதரை, அவர்களுடைய மகிமையை கண்ணியத்தை சொல்லும் போதே அவர்களுடைய முன்பின் பாவங்களை நாங்கள் மன்னித்து விட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை சந்திக்கும் போது துஆ கேட்டார்கள். ரப்பி ஷ்ரஹ் லீ ஸத்ரி. யா அல்லாஹ், ஏந்த உள்ளத்தை விரிவாக்கிடு. ஆனா அல்லாஹ் தந்த தூதருடைய உள்ளத்தை சொல்லும் போது விரிவாக்குங்க என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கவில்லை. அல்லாஹ்வே சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். நாங்க எங்களுடைய தூதருடைய உள்ளத்தை விரிவாக்கியதை நீங்கள் பார்க்கவில்லையா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் தந்த தூதரை மிகவும் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் மிக அவசரமாக ஓடோடி அல்லாஹ்விடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், ஏன்? வஅஜில்து இலைக ரப்பி லிதர்லா. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை அடைய அவசரமாக வந்தேன். ஆனா அல்லாஹ் தந்த தூதர் இறுதி நபியை பார்த்து சொல்லும் போது வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. உங்களுக்கு சிலவற்றை நாங்கள் கொடுப்போம், நீங்கள் பொருந்திக் கொள்வதற்காக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும் என்று வராங்க. நபி அவர்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சில அருட்கொடைகளை, நியமத்துகளை கொடுக்கிறான். ஒருமுறை அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மீது வஅல்கைது அலைக மஹப்பத்தன் மின்னி. முஹப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம், உங்கள் மீது முஹப்பத்தை போட்டிருக்கிறோம். ஆனால் அவனுடைய தூதர் இறுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் முஹப்பத்தை போடவில்லை. எமக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் தேவை என்று சொன்னால், எமக்கு அல்லாஹ்வுடைய அன்பு தேவை என்றால், எங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். எப்படி? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும். நாங்க அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிக்கணும் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தரான். ஏண்ட தூதரை நீங்க நேசிங்க, நீங்க நேசிங்க. நீங்க ஏண்ட தூதரை நேசிச்சாத்தான், அன்பு வைத்தாத்தான் உங்களோட பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஏண்ட தூதரை நீங்க நேசிங்க, அன்பு வைங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வலா துக்ஸினி யௌம யுபஸ். யா அல்லாஹ், மர்மையில என்ன நீ கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். ஆனா தண்ட இறுதி தூதர் அல்லாஹ் சொல்லும் போது யௌம லா யுக்ஸில்லாஹு நபிய யா ரசூலல்லாஹ், அதாவது முஹம்மதே, உங்களை நாங்கள் மர்மையில் கேவலப்படுத்த மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ், என்ன மர்மையில கேவலப்படுத்தாதே. ஆனா அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், ரசூல் தன்னுடைய இறுதி தூதர் ஹாரூன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஜுல் மதீனாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாங்கள் மர்மையில் கேவலப்படுத்த மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போடும் போது ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு ஏன் அல்லாஹ் போதும் என்று சொல்றார்கள், எனக்கு ஏன் அல்லாஹ் போதும் என்று சொல்றார்கள். ஆனால் நபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுகன் நபி, ஏ நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸ்புக் அல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், யா அய்யுகன் நபி, ஏ நபியே, ஹஸ்புக் அல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். எல்லா வகையிலும் ஹிராக்குரியில் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் பயப்படும் போது லா தஹ்சன், பயப்பட வேண்டாம், இன்னல்லாஹு மானா, உங்களோடு நாங்க இருக்கிறோம். இப்படி எல்லா வகையிலையும் அல்லாஹ் தன்னுடைய தூதரை, கண்மணி நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா, ஹபீபுனா சய்யிதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அணுவணுவாக கண்ணியப்படுத்தியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய தூதருடைய விடயங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறான் என்றால், என்னிடத்திலும் உங்களிடத்திலையும் எங்களுடைய தலைமுறையை கேட்டால், எங்களுடைய பரம்பரையை கேட்டால், நான் என்னுடைய வாப்பாவுடைய பேரை சொல்லுவேன், என்னுடைய அப்பாவுடைய பேரை சொல்லுவேன், அவருடைய வாப்பாவுடைய பேரை சொல்ல முடியும். ஆனால் அதற்கு மேலால் கேட்டால் தெரியாது. ஆனால் சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா, சய்யிதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு பரம்பரையும் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான்.
சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய வழிமுறைகளை அல்லாஹ், அவர்களுடைய பரம்பரையை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரையை நாங்கள் பார்க்கும் போது முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிஃப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் இப்னு குஸை இப்னு கிலாப் இப்னு முர்ரா பின் கஅப் இப்னு லுஐ இப்னு காலிப் இப்னு ஃபிஹ்ர் இப்னு மாலிக் இப்னு நதர் இப்னு கினானா இப்னு ஹுஸைமா இப்னு முத்ரிகா இப்னு இல்யாஸ் இப்னு முதர் இப்னு நிஸார் இப்னு மஅத் இப்னு அத்னான். சுப்ஹானல்லாஹ். இப்படி அல்லாஹ் அவனுடைய தூதருடைய பல தலைமுறைகளை தலைமுறைகளை அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, தாரிக் ஜமீல் மௌலானா பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு முஃப்தி ஆலிம், அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அல்லாஹ் அவர்களுடைய தலைமுறையை பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி அவர்களுடைய ஒரு பயானில், ஒரு குத்துபாவில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரையிலான அந்த பரம்பரையை, அவர்களுடைய ஹிஸ்டரியை, தொடரை, அதாவது பரம்பரையுடைய தொடரை அவர்களுடைய ஒரு குத்துபாவில் சொல்லியிருந்தார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வம்சாவளியையும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய தூதருடைய மனைவிமார்கள் யாரு? நமக்கு நமது அப்பா பாட்டம் பூட்டியுடைய மனைவிமார் யார் என்று கேட்டால் எதுவுமே தெரியாது. அந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, எங்களுடைய தாய்மார் உம்மஹாத்துல் முஃமினீன் யார் என்பதை கூட அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் ஹதீஜா, ஹஜ்ரத் சௌதா, ஹஜ்ரத் ஆயிஷா, ஹஜ்ரத் ஹப்ஸா, ஹஜ்ரத் உம்மு ஹபீபா, ஹஜ்ரத் உம்மு சலமா, ஹஜ்ரத் ஸைனப், ஹஜ்ரத் ஜுவைரியா, ஹஜ்ரத் ஸைனப் பின்த் ஹுஸைமா, ஹஜ்ரத் மைமூனா, அதே போன்று சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுன் அஜ்மஈன், அதே போன்று அடிமை பெண் மாரியத்துல் கிப்தியா, 11 பெண்கள், 11 மனைவிமாருடைய பேரை அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய குழந்தைகள் யாரு? ஆண் குழந்தைகள் 3, காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். பெண் குழந்தைகள் 4, ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, ஸைனப். அவர்களுடைய பேரை அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய மருமகன் யாரு? ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபுல் ஆஸ் என்று 3 மருமகன்மார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரப்பிள்ளைகள் யாரு? நம்மில் அநேகமானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரப்பிள்ளை யார் என்று கேட்டா, பேரப்பிள்ளை யார் என்று கேட்டா நாங்க 2 பேரை தான் சொல்லுவோம், ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு 8 பேரப்பிள்ளைகள் இருந்தார்கள். 8 பேரப்பிள்ளை. அவர்களுடைய ஒரு மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக ஒரு ஆண் குழந்தை கிடைத்தவுடன் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அதே போன்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இருந்த இன்னொரு பெண் குழந்தை தான் உமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை. தன்னுடைய மகள் ருக்கையாவின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைத்த இன்னொரு பேர குழந்தை அப்துல்லா. அதே போன்று ஃபாத்திமா அம்மாவின் மூலம் அல்லாஹ்வுக்கு 5 குழந்தைகள், பேர குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தார். யார்? ஹசன், ஹுசைன், முஹ்சின், ஸைனப், உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். 5 பேர குழந்தைகள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் 8 பேர குழந்தைகளை கொடுத்தார். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எங்கட வீட்டுக்கு அநேகமான அதாவது வேலை செய்வதற்கு ஹாதிமாக்கள், ஹாதிம்கள், வேலையாட்கள், வீட்டுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் வந்துவிட்டு செல்வார்கள், சேவன்மார். ஆனா அவர்களுடைய பேர் எங்களுக்கு தெரியாது. கேட்டா சொல்லுவோம் ஹட்டன்ல இருந்து, பண்டார வெளியிலிருந்து, யாழ்ப்பாணத்திலிருந்து, அங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்லுவோமே ஒழிய அவர்களுடைய பேர் எங்கட மைண்ட்ல நிக்காது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வேலை செய்த ஹாதிமாக்கள், ஹாதிம்களுடைய பேர் யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அர்பத் ரலியல்லாஹு அன்ஹு, மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய பேரும் பதிவாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய டிரைவர்மார் யாரு? அன்ஜஸா, ஹஸ்ஸானுல் ஸலமி, ஸஃப்வான் இப்னு முஅத்தல், ஆபித் இப்னு ஸல்லாம். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஓட்டுநர்களாக, டிரைவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முஅத்தின்கள் யாரு? ஹஜ்ரத் பிலால், ஹஜ்ரத் உம்மு மக்தூம், அபூ மஹ்சூரா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய யாரு? முஅத்தின் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் பாவித்த வாகனங்களுடைய பெயர் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய குதிரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் பாவித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பாவித்த கழுதையுடைய பெயர் யஃபூர். அல்லாஹ்வுடைய தூதர் பாவித்த கோவேறு கழுதைகளுடைய பெயர் அதாவது ஃபில்லா, துல்துல், ஐலியா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் 3 கோவேறு கழுதைகள் பாவித்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரை எப்பொழுதும் புகழ்வதற்காக, புகழ் மாலைகளை பாடுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அதிகமாக புகழ் மாலைகளை பாடக்கூடிய சஹாபாக்கள் தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27 யுத்தங்களில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் 27 யுத்தத்திலும் பாவித்த வாள்களுடைய பேரும் பதிவாக உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் பாவித்த வாட்கள்
அதாவது மஅசூர், ذுல்ஃபிகார், அல் அதுப், அஸ்ஸம்ஸமா, அல் கலஇ, அல் ஹத்ப், அர் ருசூப், அல் மிஹ்தர், அல் கதீப், அல் பத்தார் என்று சொல்லக்கூடிய வாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பாவித்த வாட்களுடைய பெயர்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய தூதரோட சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அல்லாஹ் இன்று வரைக்கும் முழுமையாக அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். அதே போன்று நாங்கள் ஆரம்ப பயானில் கூட பார்த்தோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வர்ணனைகள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சிரிப்பார்கள், அவருடைய கண்கள், மூக்கு, வாய், காது, தாடி, உடலுடைய அங்க அவயங்களுடைய அமைப்புகள் எப்படி, இப்படி அல்லாஹ்வுடைய தூதரோட சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அல்லாஹ் இன்று வரைக்கும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட காரூனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அன்புள்ளவர்களாக, கருணையுள்ளவர்களாக, நேசமுள்ளவர்களாக, பாசமுள்ளவர்களாக. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் உங்களை நாங்கள் எங்கே சந்திப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 3 இடத்துல இருப்பேன். ஒன்று, நான் மஹ்ஷர் மைதானத்துல சிராத் எனும் பாலத்துக்கிட்ட இருப்பேன். ரெண்டாவது சொன்னாங்க மீசான் கிட்ட இருப்பேன். மூணாவது சொன்னாங்க ஹவுதுல் கௌசர் நீர்த்தடாகத்துக்கிட்ட இருப்பேன். உம்மத்துகள் எங்கட உம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மாவாகிய நாம் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுவோமோ அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார்கள். நாளைக்கு பெரிய ஒரு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மஹ்ஷரில் கிடைக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத், ஷஃபாஅத்துல் உதுமா, ஷஃபாஅத்துல் குப்ரா. அந்த மக்காமி மஹ்மூதா அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத் யாருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. யாருக்கு கிடைத்து விடாதோ அவர்களை போன்று துப்பாக்கியசாலிகள், மோசமானவர்கள் வேற யாருமே கிடையாது, வேற யாருமே கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஸ்டரியை பற்றி இந்த நாட்களில் நாங்கள் முழுமையான அளவுக்கு சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்த்தோம். அதாவது எஸ்எல் பயான், எஸ்எல் ஹப் இந்த சமூக வலைத்தள ஊடாக மட்டுமல்லாமல் இன்னும் பல, அதாவது சமூக வலைத்தளங்கள் ஊடாக பல இடங்களில் இருந்து, பல மஸ்ஜிதுகள் இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அவர்களுடைய, அதாவது ஷமாயில் திருமிதி என்ற அந்த திருமிதி கிதாபை கூட, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி புகழப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிதாபை கூட பலர்கள் என்ன செய்தார்கள், விரிவுரை செய்தார்கள். இப்படி உலகத்தில் எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் புகழப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 63வது வயதில் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை லேசாக அந்த அவர்களுக்கு வந்த தலைவலியின் காரணமாக ஆயிஷா அம்மாவுடைய மடியில் உறங்கிக் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி லஸகராத், வணங்கப்படுவதற்கு தகுதி அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்ல. ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் இருக்குது, ஒவ்வொரு மௌத்துக்கும் அதாவது மரண வேதனை, மரண கஷ்டம் இருக்குது என்று சொல்லி பக்கத்தில் இருந்த தண்ணீர் குவளையால் தன்னுடைய முகத்தை தராவி கொண்டிருந்தார்கள். ஆயிஷா அம்மா இடத்தில் மிஸ்வாக்கை கேட்டார்கள். தன்னுடைய நாவால் மிஸ்வாக்கை மெருதுவாக்கி ஆயிஷா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். கடைசியாக மிஸ்வாக் செய்தார்கள். கடைசியாக தன்னுடைய பார்வை உயர்த்தியவர்களாக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, அல்லாஹும்ம அர்ஹம்னி, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, அல்லாஹும்ம அர்ஹம்னி பிர்ரஃபீக் பாவங்களை மன்னித்து எனக்கு அருள் புரிந்து உயர்ந்தவர்களோடு என்னை இணைப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே திங்கட்கிழமை அன்று அல்லாஹ்வுடைய தூதர் பகல் பொழுது இந்த உலகத்தை விற்றும் அல்லாஹ்வுடைய தூதர் மறைந்து விட்டார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது. மக்காவில் மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு மத்தியிலும் ஒரு சலசலப்பு, பதட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தலையை நான் வெட்டி விடுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தாகி விடவில்லை. இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஷஹீதாகவில்லை. இன்னொரு சஹாபி துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த கண்களான நான் என்னுடைய தூதரை தான் பார்த்திருக்கிறேன், இதற்கு பின்னால் இந்த கண் எனக்கு தேவையில்லை யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்த இந்த கண்கள் இதற்கு பின்னால் யாரையும் பார்க்க கூடாது, இந்த கண் பார்வையை எடுத்துவிடு, என்னை குருடாக்கிவிடு என்று ஒரு சஹாபி துஆ கேட்கிறார். இப்படி எல்லோரும் முழு மதீனாவும் அதாவது கண்ணீரால் வெள்ளமாக பெருக்கெடுத்தோடுது. எல்லோரும் ஆங்காங்கு இருந்து கொண்டு கவலையோடு இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பொன்னான கையால அந்த கஃன் துணியை எடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சிரித்த முகத்தோடு உறங்கிக் கொண்டு வஃபாத்தாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றியில் ஹஜ்ரத் சய்யிதுனா
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தம் விட்டு சொன்னார்கள், திப்த ஹய்யன் வ மையித்தன், வாழும் போதும் நீங்கள் மனமாக இருந்தீர்கள், மரணித்தும் நீங்கள் மனமாக இருக்கிறீர்கள் என்று மேடைக்கு மேல் ஏறி சொன்னார்கள். யாரெல்லாம் இந்த முஹம்மதை வணங்கினார்களோ, இந்த முஹம்மது யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கிவிட்டார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கிவிட்டார்களோ அந்த அல்லாஹ் மௌத்தாகவில்லை, அவன் இன்னும் ஹயாத்தோடு உயிரோடு இருக்கிறான். யாரெல்லாம் இந்த முஹம்மதை வணங்கினார்களோ இந்த முஹம்மது வஃபாத்தாகி விட்டார், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். இன்னக மய்யித்துன் வ இன்னஹு மய்யித்துன் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தை கேட்டதற்கு பின்னால் தான் மக்கள் அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், விளங்கிக் கொண்டார்கள். எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு போய்விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள். யாராலும் பொறுக்க முடியாது, அடக்க முடியாது, ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் முன்வந்து அனைத்து வேலைகளையும் செய்வது என்று இருக்கும் போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் வஃபாத்தாகினார்களோ அந்த இடத்தில் தான் எங்கே அடக்குவது என்று பிரச்சனை வந்த போது அல்லாஹ்வுடைய தூதரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்கெங்கே அவர்களுடைய அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணிப்பார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்ய வேண்டும். இப்ப முடிவாக்கப்படுவது அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று முடிவாக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரை குளிப்பட்டுவதற்காக அவர்களை குளிப்பட்டுவதற்காக ஃபதுல் இப்னு அப்பாஸ், குஸம், சக்ரான், அலி, அப்பாஸ், உசாமா பின் ஸைத் போன்ற 6 சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை குளிப்பட்ட ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய எந்த ஆடையும் களையவில்லை. அதாவது ஃபதுல் இப்னு அப்பாஸ், அதே போன்று அப்பாஸ் போன்ற சஹாபாக்கள், உசாமா பின் ஸைத் போன்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய உடலை ஆங்காங்கே திருப்பிக் கொண்டிருந்தார்கள். சக்ரான் என்று சொல்லக்கூடியவர் ரலியல்லாஹு அன்ஹு மேனில் அல்லாஹ்வுடைய பொன்னான மேனில் தண்ணீரை எடுத்து ஊற்றிக் கொண்டிருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கையால் அல்லாஹ்வுடைய தூதரை தேய்த்து அழகான முறையில் குளிப்பாட்டிக் கொண்டிருந்தார்கள். அது கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை வெட்டுவது? அபூ தல்ஹா, அபூ உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் மம்மாட்டியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் புதன்கிழமை வஃபாத்தாகி விட்டார்கள், செவ்வாய்க்கிழமை அவர்கள் குளிப்பட்டப்பட்டார்கள், கஃன் செய்யப்பட்டார்கள். இப்பொழுது புதன் அன்று எனக்கு சப்தம் விளங்குது, செவ்வாவுடைய இரவு அல்லாஹ்வுடைய தூதருடைய மண்டட்டிகளால் கபர் தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது மறுநாள் புதன்கிழமை அன்று ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் உசாமா, ஃபதுல் இப்னு அப்பாஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கண்மணி நாயகம் முஹம்மதே முஸ்தபா, சையதுல் முஜ்தபா, அதாவது தாஜுல் மதீனா, முழு உலகத்துடைய ரஹ்மத்துல் லில் ஆலமீனான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான மேனியை, பொன்னான உடலை அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசாவை எடுத்து மக்பராவில் வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாதாவை எடுத்து அவர்களுடைய பொன்னான மேனியை எடுத்து மக்பராவில் வைக்கிறார்கள். அதற்கு பின்னால் அதற்கு மேலால் மண்களை போட்டு விடுகிறார்கள். முழு மதீனாவும் மாலையாக கண்ணீர் வடிக்கிறார்கள். எங்களுடைய தூதரை நாங்கள் இழந்து விட்டோம், எங்களுடைய தூதரை நாங்கள் அதாவது இழந்து விட்டோம் என்ற கஷ்டத்தோடு அதை யாராலும் தாங்க முடியாது, யாராலும் அதை பொறுக்க முடியாது. சிறார்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோருமே மிக கவலையோட ஆத்திரத்தோட ஆங்காங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் இதை பொறுக்க முடியவில்லை. என்னுடைய வாப்பவ நான் இழந்துட்டேன் என்று கூட ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமா அம்மாவை பக்கத்தில் வச்சு ரகசியம் பேசினாங்க. ஃபாத்திமா அம்மா மாலையாக கண்ணீர் வடிச்சாங்க, மாலையாக அழுதாங்க. அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு ரகசியம் பேசினார்கள். அப்போது ஃபாத்திமா அம்மா சிரிக்க ஆரம்பித்தார்கள். பின்னால் ஒரு காலத்தில் ஆயிஷா அம்மா கேட்கும் போது ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி என்ன உங்களோட ரகசியம் பேசினாங்க? இல்ல நான் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவேன், அதாவது சொன்னத்தோட நான் அழ ஆரம்பித்தேன். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வாப்பா சொன்னாரே, முதலாக என்ன மீட் பண்ணக்கூடியவரும் நீங்க தான் என்று சொன்னத்தோட நான் அதாவது சிரிக்க ஆரம்பித்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய அதாவது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவது. அல்லாஹ்வுடைய தூதருடைய உடலை ஒருபோதும் மண் சாப்பிடாது. அன்பியாக்கள் ரசூல்மார்களுடைய உடலை மண் சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாதா அவர்களுடைய பொன்னான மேனி அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் எல்லா சஹாபாக்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய காதிம், 10 வருடம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தே வேலை செஞ்சவரு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா
கவலையோடு அழுது கொண்டு வந்து தண்ட கணவன், அதாவது தண்ட பாப்போட ஒன்றாக இருந்த அனஸை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாங்க. அதாவது கேட்டாங்க, யா அனஸ் கைஃப தாபத் அன்ஃபுசுகும் அன் தஹ்சு அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-துராப். உங்களுக்கு எல்லாம் எப்படி மனம் வந்துச்சு? உங்களுக்கெல்லாம் எப்படி மனம் வந்துச்சு அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் மண்ணை எடுத்து போடுவதற்கு? அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் மண்ணை எடுத்து போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்துச்சு என்று சொல்லி மாலையாக கண்ணீர் வடித்து ஃபாத்திமா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள். எல்லோரும் போனதுக்கு பின்னால் பாத்திமா அம்மா அல்லாஹ்வுடைய தூதருடைய மக்பராவுக்கு பக்கத்தில், அந்த ரவுதா ஷரீஃபுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து மாலையாக கண்ணீர் வடிக்கிறார்கள். இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய சேரல பதிவு செய்றாங்க. அந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை, அந்த மன்னரை மண்களை பிடித்துக் கொண்டு, அந்த ரவுதா ஷரீஃபை கட்டி பிடித்துக் கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பைத்தை பாடினார்கள், ஒரு வசனத்தை சொன்னார்கள். மாதா அலா மன் ஷம்ம துர்பத் أحمدي ماذا على من شم تربة أحمدي الله يشم مدى الزمان غواليا صبت علي مصائب لو أنها صبت على الأيام عدن لياليا. சொன்னார்கள் ஃபாத்திமா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, மாதா அலா மன் ஷம்ம துர்பத் அஹ்மதி, இந்த அஹ்மதுடைய இந்த ரவுலா ஷரீஃபுடைய மண்ணை யாரெல்லாம் முத்தம் விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ் யஷும்ம மதஸ் ஜமானி கவாலியா, தந்த லைஃப்ல மௌத் வரைக்கும் குமரி பெண்களை அவர்கள் முத்தம் விட தேவையே இல்லை. ஆனாலும் சுப்பத் அலைய மஸாஇபு லவ் அன்னஹா, என் மீது இப்ப இருக்கக்கூடிய கஷ்டம், அந்த துன்பம், என்னுடைய வேதனை இருக்கிறே, அந்த வேதனையை சுப்பத் அலல் ஐயாம், இந்த பகலின் மீது போட்டுவிட்டால், இந்த வெளிச்சத்தின் மீது போட்டுவிட்டால் அந்த வெளிச்சம் தாங்காமல் இருளாகிவிடும், இரவாகிவிடும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஃபாத்திமா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா கவலைப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தாகி 6 மாதங்கள்ல ஃபாத்திமா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்களில் நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹிஸ்டரியை பேசுகிறோம். உண்மையான நேசர்கள் யார்? இந்த இறுதியான வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க கூடிய உண்மையான நேசர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை நாவால புகழக்கூடியவர்கள் அல்ல, நாவால புகழ் மாலைகள் பாடக்கூடியவர்கள் அல்ல. உண்மையான நேசர்கள் நாவால புகழ்வதை போன்றே, நாவால சர்தியை பேசுவதை போன்றே, நாவால அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதை போன்றே அல்லாஹ்வுடைய தூதரை உள்ளத்தால நேசிப்பதோட அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை எங்களுடைய வாழ்வில் பிறந்ததில் இருந்து மண்ணறையை சந்திக்கின்ற வரைக்கும், திருமண வைப்புமாக இருக்கலாம், குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், குடும்ப வாழ்வில், அனைத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை பின் துயரக்கூடியவர்கள் தான் உண்மையான அல்லாஹ்வுடைய தூதருடைய முஹிப்பீன்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் அப்படிப்பட்ட முஹிப்பீன்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ரபீல் அவ்வல் மாதத்தில் பிறை 12 வரைக்கும் எங்களுடைய எஸ்எல் ஹப், எஸ்எல் பயான் வாலிபர்கள், இந்த சமூக வலைத்தளத்தை செய்யக்கூடிய எஸ்எல் பயான், எஸ்எல் ஹப் வாலிபர், ஒரு வாலிப கூட்டம் மாஷா அல்லாஹ் இப்படியான நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு முன்வைப்பதற்கு அவர்களுடைய நேரங்களை, அவர்கள் எல்லா கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு இப்படியான நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று பல திட்டங்கள், பல முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் அந்த வாலிப கூட்டத்தை இலங்கையில் எல்லா வாலிபர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான வாலிபர்களாக ஆக்கி அவர்களுடைய குடும்பத்தையும் இந்த நிகழ்வில் கடைசி வரைக்கும் கலந்து கொண்டவர்கள், பார்த்தவர்கள், பார்வையாளர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذுனூபனா வ ഖതാயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஈமானன் லா யர்தது வ நஈமன் லா யன்ஃப வ முராஃபகத நபிய் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிர்ஃபுல் ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ், எங்கட பாவங்களை குற்றங்களை மன்னித்து அருள் புரிஞ்சிரு யா அல்லாஹ். எல்லா சந்தர்ப்பத்திலும் உன்னை பயந்து அஞ்சி தக்வாவோட குஷு உதுவோட யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகளை வாழ்வில் எடுத்து நடந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்களை வாழ்வில் பின்தொடரக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவாயாக.
யா அல்லாஹ் எங்களுடைய உம்ம வாப்பட பாவங்களை மன்னித்தவர்களுக்கு அருள் புரிவாயாக. அவர்களுடைய சாபத்தையும் லானத்தையும் பதுவாவையும் அடையக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். அவர்களுடைய துஆவையும் அவர்களுடைய உள்ளத்தை வெல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய உற்றார் உறவினர்கள் குடும்பங்கள் எல்லோரும் நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் எஸ்எல் பயான் எஸ்எல் ஹப் இந்த சமூக வலைத்தளத்தை செய்யக்கூடிய அனைத்து வாலிபர்களையும் இதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ். இதில் வரக்கூடிய அனைத்து நிகழ்வுகளை பார்வையிடக்கூடிய பார்வையாளர்கள், அதே போன்று இதில் வரக்கூடிய நல்ல விஷயங்களை ஏனைய மக்களுக்கு யா அல்லாஹ் ஷேர் பண்ணக்கூடிய இப்படி நல்ல விஷயங்களில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கக்கூடிய இந்த அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தை நிறைவேற்றி கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நேசிக்கக்கூடியவர்களாக, அவருடைய சுன்னாக்களை பின்தொடரக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாளில் மறுமையில் இந்த கண்களால பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தரிசனத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. அவர்களுடைய ஷஃபாஅத்தை தருவாயாக. அவர்களுடைய கையால் ஹவுதுல் கௌசர் நீர்த்தராக நடந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் வாழும் போது யாருக்கெல்லாம் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியங்கள் கிடைக்கவில்லையோ போனவர்கள் சென்றவர்கள் கூட யா அல்லாஹ் குடும்பத்தோட அவர்களுடைய ரவுதா ஷரீஃபுக்கு முன்னால் போய் யா அல்லாஹ் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியங்களை, ரவுதா ஷரீஃபுக்கு முன்னால் ஸலவாத்துகள் சொல்லக்கூடிய பாக்கியங்களை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் மீண்டும் கேட்கிறோம் யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதா ஷரீஃபை இந்த கண்களால பார்க்கக்கூடிய வாய்ப்பை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த பயங்கரமான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ். இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமைகள் யா அல்லாஹ் விலை உயர்வுகளை விட்டும் எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து, இந்த நாட்டில் பணவீக்கம் ஏற்படுவதை விட்டும் பாதுகாத்து, இந்த நாட்டில் நல்ல ஒரு சுமூகமான நிலையை உருவாக்கி தந்திரியா அல்லாஹ். குழந்தைகளுக்கு யா அல்லாஹ் தேவையான அறிவை ஞானத்தை யா அல்லாஹ் அவர்களுக்கு தேவையான படிப்புடைய ஏற்பாடுகளை செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளுக்குரிய யா அல்லாஹ் உன்னுடைய உதவியை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். எல்லா சந்தர்ப்பத்திலும் யா அல்லாஹ் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அந்நிய மக்களோட ஒத்துமையோடும் யா அல்லாஹ் அவர்களோட யா அல்லாஹ் புரிந்துணர்வோடு வாழக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் குறிப்பாக இந்த நாட்டில் இந்த ரபீல் அவ்வல் மாதம் அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்தும் முகமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வு சரிதையெல்லாம் யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் கதைத்து பயான் செய்து மக்களுக்கு எத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட கண்ணியமான உலமாக்கள், மஷாயிஹ்மார்கள் யா அல்லாஹ், ஹலீஃபாக்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய உன்னுடைய தூதருடைய சுன்னாக்களை, தூதருடைய வாழ்வை பற்றி பேசின விடயங்களை வாழ்வில் முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவான காரியங்களை கேட்டார்களோ அப்படிப்பட்ட அனைத்து நலவுகளையும் தந்திரியா அல்லாஹ். எந்த ஷர்ரு பலாய் முசீபத்துகள் ஃபித்னாக்கள் சோதனைகள் கண்ணூர் நாவூர் பொறாமைகளை விட்டு பாதுகாப்புகிறார்களோ அப்படிப்பட்ட எல்லா வகையான முசீபாக்களை விட்டும் எங்களுடைய குடும்பத்தை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். இன்றைய நாள் யா அல்லாஹ் இந்த மஜ்மவுல் கைராத் என்ற இந்த ஜும்ஆ மஸ்ஜித் கொழும்பு யா அல்லாஹ் இருந்து இந்த நடைபெறக்கூடிய இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் இதற்கு யா அல்லாஹ் அனுமதி அளித்து இங்கிருந்தும் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போக வேண்டும் என்று யா அல்லாஹ் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்த அனைவரை நீ பொருந்திக் கொள்வாயாக. இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் ஊழியர்கள் அனைவரை நீ பொருந்திக் கொள்வாயாக. இந்த சிறிய துஆவை உன்னுடைய தனிப்பெரும் பொருட்டால் ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ் நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நுழைந்து உன்னுடைய லிகாவையும் உன்னுடைய ரிலா திருப்பொருத்தத்தையும் உன்னுடைய சந்திப்பையும் உனக்கு முன்னால் சுஜூதில் விழக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. வ ஆகிரு